அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இயல் 3ல் இலக்கணம். பொது பொது என பேர் வைக்கிறதுக்கு இதுக்கான காரணம் என்ன? பார்த்தீங்கன்னா எழுத்திலக்கணத்திலும் சொல்லிலக்கணத்திலும் சொல்லப்படாத செய்திகள், விடுபட்ட செய்திகள், இவற்றுக்கென்று பொதுவாக ஒரு இலக்கணம் அமைக்கப்பட்டது. அதுக்கு தான் பேர் பொது. இது எழுத்திலக்கணத்திலையும் வரல, சொல்லிலக்கணத்திலும் வரல. சொல்லப்படாத அந்த செய்திகளை பொதுவாக கொண்டு வந்து ஒரு பொது இலக்கணம் என்று வச்சுருக்காங்க. இதில் நாம் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்க்க போகிறது வெளிப்படை குறிப்பு. வெளிப்படை குறிப்பு அப்படின்னா என்ன என்று சொன்னீங்கன்னா, இப்போ பாருங்க, இங்கே முதல் இதில் உலகிலேயே பண்பாட்டில் தமிழ்நாடு தான் தலை சிறந்து விளங்குகிறது. இங்கே தமிழ்நாடு என்பது பாருங்க வெளிப்படையாக வெளிப்படையாக உலகிலேயே பண்பாட்டில் தமிழ்நாடு தான் சிறந்து விளங்குகின்றது, தலை சிறந்து விளங்குகின்றது. இப்போ வெளிப்படையாக தமிழ்நாடு என வந்தது, அதனால இது வெளிப்படை என்று சொல்றோம். இங்கே பாருங்க, பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றது. தமிழ்நாடு எப்படி பெறும்? தமிழ்நாட்டு வீரர்கள், தமிழ்நாட்டு வீரர்கள் வரணும். தமிழ்நாட்டு வீரர்கள் தான் முதலிடம் பெறுவார்கள். வீரர்கள் வீரர்கள் என்று சொல்லணும். இங்க வீரர்கள் தான் முதலிடம் பெறுவார்கள். விளையாட்டில் விளையாட போறது வீரர்கள் தான். இங்க குறிப்பா தமிழ்நாடு என்று சொல்றோம். இந்தியா வெற்றி பெற்ற போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று இந்தியா வெற்றி பெறாது. இந்தியாவில் உள்ள அந்த அணியுடைய வீரர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். அவர்களை குறித்து வர்றது, அதனால தான் குறிப்பு. அது பொதுவான ஒன்றை வச்சு அந்த குறிப்பு மறைஞ்சு வருது. இதுதான் குறிப்பு. வெளிப்படை என்று சொன்னா இது போல தமிழ்நாடு சிறந்து விளங்குகின்ற தமிழ்நாட்டையே குறிக்குது. இங்க தமிழ்நாடு என்பது யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரர்களை குறிக்குது. இது குறிப்பு, இது வெளிப்படை. வெளிப்படையாக வந்தால் அது வெளிப்படைன்னு சொல்றோம், குறிப்பாக சொல்லப்பட்டால் அது குறிப்பு என்று சொல்றோம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது குறிப்பு சொற்கள் என்னென்ன வருது? ஒன்றுழி பொது சொல், விகார சொல், தகுதி வழக்கு சொல், ஆகுபெயர், அன்மொழி தொகை, வினை குறிப்பு சொல், முதற்குறிப்பு சொல், தொகை குறிப்பு சொல் ஆகியவை குறிப்பால் பொருள் தரும் சொற்களாகும். இப்ப அடுத்ததா ஒன்றுழி பொது சொல். ஒன்றுழி பொது சொல். ஒன்றொழி பொது சொல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதிலே கொடுத்துருக்காங்க. ஒன்றொழி, ஒன்றொழி, ஒன்று கூட்டல் ஒழி. ஒன்றொழின்னு சொன்னீங்கன்னா ஒன்றை ஒழித்து. இதை நம்ம சொல்லும்போது ஒன்றை விலக்கி ஒன்றை விளக்குவது, ஒன்றை விலக்கி ஒன்றை விலக்கி ஒரு பாலை விலக்கி என்று சொல்லுவோம். ஒன்றை விலக்கி ஒரு பாலை, ஒரு பாலைன்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு பாலை, ஏன்னா பால் தான் இதுல அடிப்படை. அடிப்படையாக சொல்லப்படுறது பால், அதனால பால்னு வச்சுக்கணும். ஒரு பாலை விலக்கி ஒரு பாலை விளக்குவது, ஒரு பாலை விளக்குவது என்பது இதன் பொருள். இப்ப பாத்தீங்கன்னா முதல் இந்த விளக்கு என்பது நீக்குதல். ஒன்றை நீக்கி, ஒரு பாலை நீக்கி மற்றொரு பாலை மட்டும் விளக்குவது. விளக்குவது என்றால் விளக்கம் கூறுவது. ஒரு பாலுக்கு மட்டும் விளக்கம் தருவது, ஒரு பாலை நீக்கி விடுவது என்று சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா ஐவர் கோலமிட்டனர் இப்படி சொல்றோம். ஃபர்ஸ்ட் இதுல ஐவர் கோலமிட்டனர், ஐவர் போர்க்களம் சென்றனர், ஐவர் போர்க்களம் சென்றனர். இதுல பாத்தீங்கன்னா முதல் இதுல ஐவர் கோலமிட்டனர். கோலமிடுறது யாரோட பண்பு? பெண்களோட பண்பு. இப்ப பெண்பாலை விளக்குகின்றது, ஆண்பாலை விளக்குகின்றது. ஆண்பாலை நீக்கி பெண்பாலை விளக்கியது என்பது பொருள். நீக்கி என்ற விளக்கு, விளக்குதல். இந்த விளக்கு வந்ததுன்னா நீக்குதல், இந்த விளக்கு வந்ததுன்னா அதை மட்டும் எடுத்து கூறுகின்றது, ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்ளுகின்றது, ஒரு பாலை மட்டும். இங்க பொதுவான சொல்லால் குறிப்பிடப்படுது. ஐவர் என்ற பொதுவான பலர்பாலை கொண்டு இங்க கூறப்பட்டுள்ளது ஐவர் என்று. ஆனா இது பாத்தீங்கன்னா கோலமிடுதல் யாரோட அந்த செயலை கொண்டு அந்த பால் விளங்குகின்றது. ஆண் பாலை நீக்கி பெண்பாலை மட்டும் விளக்குகின்றது. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐவர் போர்க்களம் சென்றனர். போர்க்களம் செல்லுதல் இங்க பார்த்தீங்கன்னா பொதுவான ஒன்று. ஐவர் என்று பலர்பாலிலே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ போர்க்களம் செல்லுதல் அந்த செயலின் அடிப்படையில் போர்க்களம் செல்லுதல் யாருக்குரிய ஒழுக்கம்? ஆண்களுக்குரிய ஒழுக்கம். அப்போ பெண்பாலை விலக்கி நீக்கி, விளக்குதல் என்று சொன்னால் நீக்குதல், பெண்பாலை நீக்கி ஆண்பாலை மட்டும் இங்கே விளக்குகின்றது.
இதுதான் ஒன்று ஒழி பொது சொல். ஒன்றை ஒழித்து மற்றொன்றை விளக்குவது ஒன்றொழி பொது சொல். பெயர்லயே இருக்குது, ஒன்று ஒழி பொது சொல், ஒன்றை ஒழித்து மற்றொன்றை விளக்குகின்றது என்பதா இது ஒன்றொழி பொது சொல் நம்ம சொல்றோம். இப்போ நம்ம இது உயர்திணையில பார்த்தோம். இப்போ அக்ரிணையில பார்க்கும்போது அக்ரிணையில பார்த்தீங்கன்னா இதே போல மாடு பால் கறந்தது, மாடு மற்றொன்று மாடு வயலில் உழும். ரெண்டுமே மாடு தான், உழும் என்று சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா முதல் இதுல இருக்குது யாருக்கான ஒழுக்கம்? பசுவுக்கான ஒழுக்கம். பால் கறத்தல், கன்றின்றது, பால் கறந்தது என்றெல்லாம் சொல்லும்போது அது பசுவுக்கான செயலை கொண்டு. மாடு என்பது பொது பெயர், அக்ரிணை பொது பெயர் என்று சொல்றோம் நாம. மாடு என்பது பொது பெயர். அந்த பொது பெயரானது எந்த பண்பை விளக்குகின்றது? இங்க பாத்தீங்கன்னா பசுவை விளக்குகின்றது. முதல்ல பாத்தீங்கன்னா பால் கறந்தது, இது அக்ரிணையில வருது, இது உயர்திணையில வருது. இது அக்ரிணையில சொல்லும்போது இப்படி சொல்றோம். அக்ரிணையில வரும்போது பால் கறத்தல், மாடு வந்து பால் கறந்தது அப்படின்னு சொல்லும்போது எந்த மாட்டுக்குரியது? பசுமாட்டுக்குரிய பண்பு. இப்போ மாடு வயலில் உழும் என்று சொன்னால் பசுமாடு உழாது, காளையை குறிக்கின்றது. இப்போ இந்த குணம் வந்து ஒரு பாலை விளக்குகின்றது, ஒரு பாலை விளக்குகின்றது. ஒன்றை நீக்கி மற்றொன்றை மட்டும் உணர்த்துகின்றது. பால் கறந்தது என்னும் போது பசுமாட்டை குறிக்கின்றது, பசு. இது வயலில் உழும் என்று சொல்லும் போது காளையினை குறிக்கின்றது, காளையினை குறிக்கின்றது. ஆகையால் இவற்றுக்குரிய ஒழுக்கமாக இது அமைகின்றது. இது போல ஒரு பாலை விளக்கி மற்றொரு பாலை விளக்குதல். முதல்ல வர விளக்குதல் என்றால் நீக்கி, ஒரு பாலை மட்டும் விளக்கி காட்டுவதுதான் ஒன்று ஒழி பொது சொல் என்று நாம சொல்றோம்.